சவுத் ஜியோஸ் எல்லாருக்கும் வணக்கம். மழையோ புயலோ ஒரு ப்ராப்பரான ட்ரூவான சினிமா லவருக்கு என்ன தேவைன்னா நல்ல படங்கள். நல்ல படம் வந்து அது தியேட்டர்ல கூட போய் பார்த்தீங்கன்னா வந்து நனைஞ்சிட்டே கூட பார்ப்போம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். எஸ். சித்தார்த் விஸ்வநாதன் இயக்கத்துல வந்த சொர்க்கவாசல் படத்தோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த சொர்க்கவாசல் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி வந்து நமக்கு வந்து ஆர்ஜே டேஸ்ல இருந்தே தெரியும். எப்பவுமே வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு பஞ்சமே இருக்காத ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரோட பர்சனாலிட்டி வந்து டிசைன் பண்ணப்பட்டது. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆக்டிங்ல இன்னும் ஒரு வேற டைமென்ஷன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல தான் இறங்கியிருக்காரு. அண்ட் அவரை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சொர்க்கவாசல் அதாவது பாத்தீங்கன்னா ஜெயில் படங்கள் நிறைய படம் வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமால. ஜெயில்னே ஒரு படம்லாம் வந்துச்சு. பட் ஆனா ஜெயில் உள்ள நடக்கிற விஷயங்களை வந்துட்டு போர்ட்ரே பண்ற மாதிரி சில படங்கள் வரும். ஜெயில வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஜெயில் வந்து அந்த அந்த படத்துல ஏதோ ஒரு இடம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி வரும். பட் ஆனா ஜெயில் உள்ளதான் ஃபுல் படம் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் பயங்கர கியூரியாசிட்டியா இருந்துச்சு. இது எந்த மாதிரி நரேஷன்ல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் விருமாண்டியோட ஒரு இன்ஸ்பிரேஷன் இதுல தெரியுது. அதுக்கப்புறம் வட சென்னையோட ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இதுல நல்லா தெரியுது. நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன். ஏன்னா விருமாண்டி மாதிரி தான் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த இன்ட்ராகேஷன் அந்த வெளியில இருந்து வந்து கேள்வி கேட்டு தான் வந்து ஸ்டோரி நவுறுது. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சீன் பை சீன் வந்து நகர்த்துறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லேக் இல்ல படத்துல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இப்போ நம்மளே வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்லுவான், நம்ம அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும்ல. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் லீனியர் நரேஷனா இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்தது வந்து சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே தான் இந்த படம் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா நான் அப்புறம் பேசிடலாம். பட் ஸ்டோரி வைஸும் இது எப்படி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில் அப்படின்ற ஒரு இடம் வந்து தப்பு பண்ணவங்க வந்து ரீஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு இடம். ஆனா உண்மையிலேயே அவங்க ரீஃபார்ம் ஆகுறாங்களா இல்ல இன்னும் அந்த தப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா, உள்ள போயிட்டு அவங்களோட மனநிலை எப்படி மாறுது, சப்போஸ் தப்பு பண்ணவே கூடாது நம்ம நல்லா இருந்துட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தவங்க போனாலுமே அவனை வந்து பாத்தீங்கன்னா சில இஷ்யூஸ்ல வந்து இழுத்து போட்டு அந்த விதி வந்து எப்படி விளையாடுது அப்படின்றத இந்த சொர்க்கவாசலோட கதை. அதனால பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் லாஸ்ட் ஒரு டைலாக் ஒரு வச்சிருக்காங்க, சூப்பரா டைலாக். ஒண்ணு நீங்க சொர்க்கத்துக்கு போய் கடவுள்கிட்டே நீங்க முட்டி போடணும், அப்படி இல்லைன்னா நரகத்துல இருக்கீங்கன்னா நரகத்துக்கே நீங்க ராஜாவா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு சிங்கிள் லைன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அதுவும் ராவா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிபிகேட்னால இது குழந்தைங்கள்லாம் தயவு செய்து கூட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா வயலன்ஸ் கண்டென்ட் வந்து பயங்கரமா ஜாஸ்தியா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ராவாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி டைலாக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் கூட மியூட் பண்ணாம மேக்சிமம் அப்படியே வந்து எப்படி கான்வர்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அட்டெண்டன்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஆர்ஜே பாலாஜி, அதுக்கப்புறம் கருணாஸ் சார். கருணாஸ்லாம் பாத்தீங்கன்னா காமெடி ரோல்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனா சீரியஸா பாத்தீங்கன்னா இப்போ போகும் இடம் வேறு வெகு தூரம் இல்லை அந்த படத்தெல்லாம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஒரு வேற ஒரு டைமென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சூப்பரான ரோல். அண்ட் அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் காதல் படத்தோட டைரக்டர், அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லி மலையாளம் சினிமால இப்போ வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. பிரேமத்துல பாத்தீங்கன்னா நிவின் பாலியோட ஃப்ரெண்டா வருவாரு. அவர் வந்து அந்த காமெடியில பார்த்துட்டு மலையாளத்துல நிறைய சீரியஸான படங்கள் பார்த்திருக்காரு. பட் இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சூப்பரா அதை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து ஒரு நல்ல ஆக்டருக்கான ஒரு நல்ல அப்ரிசியேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டராகவே வாழ்றது அப்படின்றது சில ஆக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று ஹக்கீம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மலையாளத்தில் இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணின்ற ஒரு கேரக்டர். இந்த ரெண்டு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் தான் பண்ணியிருக்காங்க. என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. அதாவது நல்ல ஆக்டர்ஸ் ஒரு ரோலுக்கு ஒரு நல்ல ஆக்டர் தேவை அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம பரவாயில்ல பக்கத்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா பண்றாங்களா, அவங்களை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா வர்றதுக்கான காரணம். இன்னொன்று ஆர்ஜே பாலாஜியோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா பார்த்தீங்கன்னா சானியா ஐயப்பன், அவங்களும் ஒரு மலையாளி தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய ரோல் இல்லை அப்படின்னாலும் அவங்க வர அந்த போர்ஷன்ஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ரொமான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு. ரொம்ப வந்து கிரிஞ்சாவோ இல்ல வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாம டீசெண்டா இருந்துச்சு.
ஓகே. ஸோ இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் யாருக்கு அப்படின்னா, ட்ரூ ஃபிலிம் லவர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், இல்ல அந்த நரேஷனா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. மெயினா கிறிஸ்டோ சேவியரோட பிஜிஎம். ஸோ அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சாங்ஸ் பெருசா இல்ல. பட் ஆனா அந்த ஒவ்வொரு சீன வந்து எலிவேட் பண்றது அந்த பிஜிஎம் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து செல்வா. ஸோ எடிட்டிங் பார்த்தீங்கன்னா செல்வா. ஸோ இந்த எடிட்டிங் நான் லீனியர் அப்படின்னு சொல்றப்போவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பிரசன்ட்ல லீனியர் நரேஷன் வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரே சொல்லிடலாம். நடுவுல ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சுக்கலாம். ஆனா நான் லீனியர் அப்படின்றப்போ, அந்த டைம்ல ஒண்ணு, திருப்பி இந்த டைம்ல ஒண்ணு அப்படின்றப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு சில டைம் புரியாம போயிருக்கு. நெறைய நான் லீனியர் படங்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாமயே போயிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து புரியணும் கதைய. ஸோ அதனால இந்த படத்துல நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரின்ஸ் ஆண்டர்சன் நெனைக்கிறேன் அந்த டிஓபியோட பேரு. அவரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயில் சீக்வென்ஸ்லாம் வந்து அந்த ஷிமோகா அந்த மாஸ்டர் படத்துல பார்த்திருப்போம் இல்லையா? அதே ஜெயில்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு ஜெயிலு. செட்டு கூட இல்ல. அண்ட் நமக்கு வந்து பெருசா ஒரு டிஃபரன்ஸ்லாம் தெரியல. பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் சார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சூப்பரான ரோல் இருக்கு. அண்ட் அவர் வந்து நம்ம எல்லாரும் ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். அவர் ஏன் இந்த படம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது யோசிச்சேன். இவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ராயன்ல கூட பார்த்தீங்கன்னா, சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அது வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரல் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். எப்படி வடசென்னையில வந்து அமீர் சாருக்கு ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் கேரக்டர் குடுத்திருந்தாங்களோ, அதே மாரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் சார் வந்து ஒரு சூப்பரான சென்ட்ரல் கேரக்டர் குடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்த வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவரோட ஆக்டிங்கும் வந்து பயங்கர நேச்சுரலா இருக்கு. அவர் வந்து எக்ஸ்ட்ராவா மெனக்கெடணும், இல்ல வந்து பயங்கரமா உருண்டு புரண்டு நடிக்கணும்னா இல்ல. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிரஷனு, இல்ல ஒரு பார்வை பார்த்தாலே வந்து அது வந்து அவ்வளோ அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்க்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ இந்த சொர்க்கவாசல் கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு ரூ. 180க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த்தா இருக்கும். அதுவும் நீங்க மழையில நீங்க வந்து மழைலாம் இந்த படத்த போய் தியேட்டர்ல போய் பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா வொர்த்தா தான் இருக்கும். நீங்க போயிட்டு வர அந்த 3 ஹவர்ஸ் வந்துட்டு, பரவாயில்லையே புதுசா நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோமே அப்படின்ற மாரி உங்களுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் திருப்பி சொல்றேன், தயவுசெய்து ஃபேமிலியா போணும், இல்ல வந்து கிட்ஸ கூட்டிட்டு போணும்னு நெனைக்காதீங்க. இது யூசுவலான ஒரு ஆர்ஜே பாலாஜி படம் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கலா ஒரு மூவி லவ்வரா நீங்க போய் ஒரு படத்த என்ஜாய் பண்ணணும்னா, சொர்க்கவாசல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். தேங்க் யூ.